சான்றோர் சிந்தனை. வழங்குகிறார் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற இத்திருமந்திரம் உடம்பின் மேன்மையை குறிப்பிடுகிறது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பு அழிந்து விட்டால் உயிர் உடம்பை விட்டு நீங்கிவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு அழிந்த பின் அவ்வுடம்பை துணையாக கொண்டு இயங்கிய உயிர் தவம் செய்தலும் யானம் பெறுதலும் ஆகிய செயல்களில் ஈடுபட்டு இறை உணர்வை அடைய இயலாமல் போய்விடும். ஆகவே உடம்பை பேணி காக்கும் உபாயங்களை அறிந்து உடம்பை காத்து உயிரையும் காப்பாற்றினேன், அதாவது உயிரை பிறவி துன்பத்திலிருந்து காப்பாற்றினேன் என்று இத்திருமந்திரம் உடம்பின் சிறப்பை கூறுவதோடு எதற்காக உடம்பை காக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. உடம்பின் பயன் பற்றி அவ்வை கூறும் பொழுது, உடம்பு எடுத்ததின் பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனைக்கான் என்று கூறும். உடம்பை பாதுகாப்பதற்கு திருமந்திரம் பல உபாயங்களை நமக்கு எடுத்துரைப்பதை காணலாம். சுழற்றி கொடுக்கவே சுற்றி கழியும், அதாவது பிராணாயாம பயிற்சியால் வாயுவை வாங்கியும் விட்டும் சுழலும்படி செய்ய உடம்பிலுள்ள மாசுகளும் அதனோடு சுற்றி நீங்கும். கலற்றிய மலத்தை கமலத்தை பூரித்து இவ்வாறு மாசுகளை அகற்றி தூய்மையான வாயுவால் ஆதார தாமரைகளின் வழியே உடம்பில் உள்ள எல்லா நாடியினுள்ளும் அவ்வாயு சென்று உழவும்படி செய்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு கலற்றி தவிர்ந்து உடல் அஞ்சனமாமே. இவ்வாறு பிராணாயாம பயிற்சி செய்யும் உபாயம் அறிந்தவர்க்கு உடல் அழிவற்று இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. உடம்பு அழிந்தால் உயிரானது வேறு உடல் எடுக்கும். உடல் அழியாவிட்டால் உயிருக்கு மீண்டும் பிறப்பில்லை என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்த உபாயமாக திருமந்திரம் கூறுவது, பிண்டம் சுருங்கிற் பிராணன் நிலைபெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. உணவை குறைத்தால் உடல் இளைக்கும், உடல் மெலிந்தால் சாத்வீக குணம் மேலோங்கும், பிராணன் இயக்கமும் சரியான முறையில் இயங்கும், அப்பொழுது உடல் நிலை பெற்றிருக்கும். உயிர் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு துணை செய்வது உடம்பே ஆகும். எனவே உடம்பு இருக்கும் பொழுதே அதனை பயன்படுத்தி உயிர் முக்தி பேறு அடைய வேண்டும் என்பது இத்திருமந்திரம் வலியுறுத்துகிறது. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு என்று திருக்குறளும், உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிருக்கு இடையூறான நோய் இல்லை, உடம்பில் நோய் கண்டால் உயிர் உண்டாவதற்கு தடை உண்டாகும் என்று திருமந்திரம் கூறும் பொருளையே இக்குறள் விளக்குகிறது. புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை இவற்றை அறநூல்கள் வற்புறுத்தி கூறுவதன் காரணம் அது பாவச் செயல் என்பதை விட அதனால் உடலுக்கும் அறிவுக்கும் தீங்கு நேரிடும் என்பதால்தான். கல்வாய்மை அளிக்கும் யானத்து முந்தார் அறிவு தெளிவு ஏற்படாது யானங்கிட்டாது என்று பல விளைவுகளை திருமந்திரம் சுட்டிக்காட்டும். இதுபோன்று புலால் உணவும் யானத்துக்கு தடையாக உடம்பிற்கு கேடாக உள்ளதுதான். உயிரில் புலால் உணவால் விலங்கின பதிவுகள் அமையும். விலங்கின பதிவுகளை போக்கி மனிதனாக அதற்கு மேலே யானியாக வளர வேண்டியவன் மீண்டும் விலங்கினை உண்டு விலங்கின பதிவுகளை பெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்கே புலால் மறுத்தல் அனைத்து அறநூல்களாலும் கண்டிக்கப்படுகிறது. இவ்வாறு திருமந்திரம் உடம்பின் முக்கியத்துவம் பற்றி கூறி அதன் வழி மேன்மை அடைவதற்குரிய உபாயங்களையும் எடுத்து கூறுகிறது. சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள்.